Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Annie's Paradise. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் பார்க்கலாம். இது ஒரு சண்டே மார்னிங். ஆக்சுவலி டைம் இன்னும் 9 கூட ஆகலை. ஆனால் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. யூஏயில் இப்போ ரொம்பவே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூஏயில் இருக்கிறவங்க ரொம்பவே ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க உங்களை. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா துபாயில் இருக்கிற ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். அல்லவீர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து யூஏயிலேயே ரொம்ப பெரிய வெஜிடபிள் மார்க்கெட். ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு போகிறதுனாலே ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஃபீல் தான் எங்களுக்கு. இன்றைக்கி சண்டேன்றனால அதிகமாக டிராஃபிக் இல்லை. ஸோ ரோடுமே வந்து காலியாக இருந்துச்சு. போகிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சைட் சீன்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே பச்சை பசேலுன்னே வச்சுருக்காங்க. இவங்க கண்ட்ரியை ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு டெசர்ட் கண்ட்ரின்னே இதை பார்த்து சொல்ல முடியாது. சம்மர்லேயும் நிற்கிற மாதிரியான ட்ரீஸ் நிறைய வச்சுருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம். இங்கே இருந்தால் ஹோல்சேலாக மற்ற எமிரேட்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து நமக்கு மோஸ்ட்லி எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸுமே இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்கும். வெளிநாட்டு பழங்களும் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே நல்லா இருக்கும். ஆனால் என்ன, நம்ம வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இங்கே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம பாக்ஸாக வாங்கும்போது அடியில் உள்ள பழங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வாங்கணும். அப்படியே இந்த நொங்கை பார்த்து தான் அங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் இதோட விலையை கேட்டு தலையே சுற்றிடுச்சு. ஆனாலும் ஆசை யார விட்டுச்சு. ஒரே ஒரு நொங்கை மட்டும் வாங்கி 3 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நொங்கோட விலையே 15 திரம்ஸ் சொன்னாங்க. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 400 ரூபாய் ஆகுது. இளநிக்க விலை கேட்டால் இன்னும் அதுக்கு மேலே, அது 20 திரம்ஸ் சொல்கிறாங்க. அந்த அண்ணா அழகாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அது மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம். எங்கள் ஊரில் கிடைக்கிற நொங்கு சர்பத்து தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி அது ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் நொங்கு சர்பத் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்க போயாச்சு. இங்கே வரும்போதெல்லாம் யூஸ்வலி இந்த கடையில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். இங்கேருந்து ஒரு 10 திரம்ஸுக்கு ஒரு சாம்பார் கிட் வாங்கினேன். அதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டிருப்பாங்க. வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன் நான் வாங்கின கிட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு. அப்புறம் இந்த பக்கம் கடையில் வந்து இந்த ரெட் கலர் அவக்கேடோ பார்த்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெட் கலர் அவக்கேடோ பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இப்போ என்னென்னா யூஏயில் இப்போ இந்த வார் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால, அப்புறம் இப்போ சம்மரும் கூட, ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே விலை ஜாஸ்தியாகவே சொல்கிறாங்க. ஆனாலும் சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. நம்ம வாங்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்து தான் வாங்கணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லும் கூட தேவை. இங்கே நமக்கு பார்கெயின் பண்ணவும் தெரியணும். எல்லாமே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸோட ட்ரெஸ் எல்லாம் எல்லாருமே யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. மாம்பழ சீசன். ஸோ எல்லா ஷாப்லேயுமே மாம்பழம் இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள மாம்பழம் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட மாம்பழம் தான் இருந்துச்சு. ஒன்றும் ஒரு ரேட்டு. ஒரு பாக்ஸ் மாம்பழம் வந்து 30 திரம்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் 40 திரம்ஸ் சொல்கிறாங்க. அதோட குவாலிட்டி பொறுத்து அதோட ப்ரைஸுமே வந்து வித்தியாசமாகுது. வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல பெரிய பெரிய சைஸாக வாட்டர்மெலான் வச்சுருக்காங்க. நாங்கள் மார்னிங் டைம் போனனால அதிகமான ஆட்கள் இருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. இந்த ஷாப்பில் நிறைய தேன், அப்புறம் இந்த உப்பில் போட்டு வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் நிறைய இந்த பெர்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ செர்ரி பழத்தோட சீசனும் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலி இந்த செர்ரி பழம் வந்து சம்மர் சீசனில் தான் அதிகமாக கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸுமே இங்கே இருக்கும். ஈவன் நாவல் பழம் கூட இங்கே இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வச்சுருக்கிறது நாவல் பழம். துபாய் பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உள்ள ஷாப்ஸ்லாம் பெரிய பெரிய பாக்ஸஸாக இந்த தக்காளி, அப்புறம் மூட்டையாக ஆனியன், பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி அரப்ஸ் எல்லாம் இங்கே இந்த மாதிரி மூட்டையாக வாங்கிட்டு போவாங்க. அப்புறமா இந்த கார்னரில் உள்ள ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி டேட்ஸு, ஹனி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ ஃப்ரெஷ் டேட்ஸுமே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கடையில் ஒரு அண்ணா ஒரு டேட்ஸ் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஊருக்கு போகிறவங்கன்னா இங்கே வந்து நம்ம டேட்ஸ் வாங்கிக்கலாம். கம்மியான ப்ரைஸ்லேயுமே கிடைக்கும்.
அப்படியே இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா சேம் டேயோட ஈவினிங் டைம். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக. இந்த பிளேஸில் தான் போட்டில் எடுத்துகிட்டு வர ஃபிஷ்ஷஸை மொத்தமாக வச்சு ஏலம் விடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் இங்கே வந்து தான் ஏலம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நமக்குமே இங்கேருந்து வாங்கணுன்னா நம்ம இப்போ 2-3 ஃபேமிலிஸ் இருக்கோன்னா அப்படி சேர்த்து நமக்கு மொத்தமாக வாங்கிக்கலாம். இதோட சேர்ந்தே வந்து மார்க்கெட்டும் இருக்குது. நமக்கு மார்க்கெட்டில் இருந்தும் மீன் வாங்கிக்கலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் வாங்குகிறோம் இன்றைக்கி மீன். வெதர் நல்லா இருக்கிற டைமில் ஈவினிங் டைம் இங்கே வந்தோன்னா கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் இங்கே இருக்க முடியாது. ஈவினிங் டைம்னா கூட ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம அப்படியே வேர்த்தே உருகி போயிடுவோம். மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து மீன் வாங்க வந்தாச்சு. இந்த மார்க்கெட்லேயும் நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஆனால் ஷார்ஜாவில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் இருக்கும். எவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்குன்ற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே நான் வரேன். அப்படியே இங்கே க்ளீனிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுக்கணும். சின்ன மீனெல்லாம் நம்மவே க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் அந்த பெரிய மீனெல்லாம் வாங்கும்போது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மீன் வாங்கிட்டு கிழங்கு இல்லாமல் எப்படி, அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பெல்லாம் வச்சாச்சு. மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நான் வாங்கின அந்த 10 dirhams வெஜிடபிள் கிட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாக்ஸ் மேங்கோவும் கூட வாங்கியிருந்தோம். நாவல் பழம் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே கிடைச்சதே பெரிய விஷயம். அவ்வளோதாங்க, இந்த vlog-ஐ முடிச்சிடலாம். வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.